அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் ஃபார் ஆல் எக்ஸாம். யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, பாண்டிச்சேரி கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல், பேணத்தகுந்த மேம்பாடு அடையணும் ஒரு நாடு அப்படின்னா உலக அளவுல ஒரு 17 கோலை நம்ம எல்லாருமே, ஒரு அரசாங்கமா இருக்கட்டும், உள்ள ஒரு தனியார் துறை, மக்கள் மற்றும் தனி மனிதர்கள் எல்லாருமே இதை கடைபிடிச்சோம் அப்படின்னா உலகம் 2030க்குள்ள ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு நிலையான, நியாயமான, ஒரு அமைதியான சமுதாயம் உருவாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, இந்த ஒரு 17 கோலை நம்ம செய்தோம் அப்படின்னா உலகம் ஒரு நியாயமான, நிலையான, அமைதியான சமுதாயம் உருவாகணும் அப்படின்னா நம்ம இந்த 17 கோலையும் அச்சீவ் பண்ணணும், எல்லாருமே செஞ்சு காட்டணும், அப்பதான் ஒரு நல்ல சமுதாயம் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பிக்ஸ் பண்ணாங்க. இதை பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம பார்க்க போறோம். குயிக்கா நம்ம இதை பார்த்திடலாம். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மொத்தம் 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் பாத்தீங்கன்னா இருக்கு. அதுக்கான பேசிக் ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிட்டாதான் இது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. இத ஃபர்ஸ்ட் நீங்க கவனிங்களா. 1992ல ஐக்கிய நாடுகள் சபை இருக்காங்கல்ல, அவங்க ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாடு அப்படிங்கிற ஒரு மாநாடை நடத்தினாங்க. 1992ல ஐநா சபை என்ன பண்ணாங்கன்னா யுனைடெட் நேஷன் அண்ட் என்விரான்மெண்ட் டெவலப்மெண்ட், அதாவது ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாடு அப்படிங்கிற ஒரு மாநாட்டை நடத்தினாங்க. அந்த மாநாட்டில் ஒரு உலக உறுதிமொழியை வெளியிட்டாங்க. உலக அளவுல ஒரு உறுதிமொழியை பாத்தீங்கன்னா வெளியிட்டாங்க. அது என்ன உறுதிமொழி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியாயமான, நிலையான, அமைதியான சமுதாயத்தை உலக அளவுல உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை வெளியிட்டாங்க 1992ல. அதை உருவாக்கணும் இல்ல அதை செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு செயல் திட்டம் வேணும்ல. அந்த செயல் திட்டம் தான் அஜெண்டா 21 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலக அளவுல நியாயமான, நிலையான, அமைதியான சமுதாயம் உருவாகணும். அத எந்த திட்டத்தின் மூலம் செயல்படுத்த போறோம் அப்படின்னா அந்த திட்டம் பேரு அஜெண்டா 21, அதாவது நிகழ்வு 21 அப்படிங்கிற பெயர்ல வெளியிட்டாங்க. அஜெண்டா 21 அப்படிங்கிறது தமிழ்ல நிகழ்வு 21 அப்படின்னு மீனிங். 21ஆம் நூற்றாண்டுக்குள்ள இதை நாங்க செஞ்சு காட்டுறோம் அப்படிங்கிற மீன் பண்றதுதான் அஜெண்டா 21. ஓகேங்களா? சோ அடுத்து இன்னொரு விஷயமும் நடந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, செப்டம்பர் 2015ல உங்கா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி, ஐக்கிய நாடுகளின் பொது சபை இருக்குல்ல, அவங்க உலகளாவிய ஒருங்கிணைந்த மற்றும் மாற்றமுடைய பேணத்தகுந்த மேம்பாட்டிற்கான நிகழ்வு 21 அப்படிங்கிற கருத்தை முறையா ஏத்துக்கிட்டாங்க. யாரு? இந்த மாதிரி இந்த அஜெண்டா 21 இருக்குல்ல, அவங்க வெளியிட்ட கருத்தை உலகளாவிய ஒருங்கிணைந்த மற்றும் மாற்றமுடைய பேணத்தகுந்த மேம்பாட்டிற்கான நிகழ்வு 21 அப்படிங்கிற கருத்தை ஐக்கிய நாடுகளின் பொது சபை செப்டம்பர் 2015ல ஏத்துக்கிட்டாங்க. இந்த அஜெண்டா 21ல தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இருக்கு. இதை செஞ்சாதான் உலகம் உய்வு பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. ஓகேங்களா? கரெக்டா 2030க்குள்ள உலக நாடுகள் உய்வு பெறணும் அப்படின்னா இந்த 17 பேணத்தகுந்த மேம்பாடை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இப்ப எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த 17 கோலை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் எக்ஸாமுக்குலாம் இப்ப நம்ம பேசுறோம்ல, இதெல்லாமே நீங்க தெளிவா வச்சுக்கணும். ஓகேங்களா? சோ இதனால எதுவும் ஆயிட போறது இல்ல. ஓகே, சோ இதுல பாருங்க 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நோ பாவர்ட்டி. உலகத்துல வறுமையே இருக்கக்கூடாது. எல்லா இடத்துலயுமே எல்லா வகையான வறுமையும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் முதல் கோல், நோ பாவர்ட்டி. இந்த நம்பர் மாறி இருக்கு. ஓகேங்களா? சோ உலகத்துல இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா 5 பேர்ல ஒரு நபர் இருக்காருல்ல, உலகத்துல 5ல ஒரு ஆளு $1.9 சம்பாதிக்கிறவரை தான் இருக்காரா. அப்படின்னா பாத்துங்க, $1.9 அரௌண்ட் இன்னமும் உலகத்துல 5ல ஒரு நபர் $1.9 அப்படின்னா ஒரு தோராயமா எடுத்துக்கிட்டோம்னா 200 ரூபாய்க்கு சம்பளம், 200 ரூபாய் சம்பளம் அப்படிங்கிறது ஒரு நாள் கூலியா இன்னமும் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருந்ததுன்னா எப்படி வறுமையை ஒழிக்கிறது? புரியுதுங்களா? சோ இன்னமும் நம்ம பார்க்க முடியுதுல்ல, இந்தியாவில இந்த மாதிரி நாடுகள்ல இன்னமும் ஒரு நாளைக்கு 200 ரூபாய் கூலிக்கெல்லாம் வேலை செய்யறவங்க இருக்காங்க. இது இந்தியாவில மட்டும் கிடையாது, உலகத்துல 5ல ஒரு நபருக்கான சிச்சுவேஷன் இப்படிதான் இருக்கு. ஓகேங்களா? சோ பாப்போம் நம்ம நோ பாவர்ட்டி, வறுமையே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? வறுமையை ஒழிக்கணும், எல்லா இடத்துலயும் வறுமையை ஒழிக்கணும் அப்படிங்கிறது முதல் கோல். சோ ரெண்டாவது கோல் என்னன்னா ஜீரோ ஹங்கர், பசியே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? உலகத்துல பசியை ஒழிக்கணும். பசியை எப்படி ஒழிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உணவு பாதுகாப்பை அதிகப்படுத்தணும். மேம்பட்ட ஊட்டச்சத்தை பாத்தீங்கன்னா
கொடுக்கணும். நியூட்ரிஷன் அந்த டெவலப்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்ணி கொடுக்கணும். பிளஸ் நிலையான விவசாயத்தை மேம்படுத்தணும். அப்பதானே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பசியை போக்க முடியும். பசியை எப்படி போக்குறது? 2வது கோல்ல பசியை போக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பசியை எப்படி போக்குறது? உணவு பாதுகாப்பு. ஓகேங்களா? உணவு பாதுகாப்பை மேம்படுத்தணும். ஊட்டச்சத்தை வந்து பாத்தீங்கன்னா மேம்படுத்தணும். நிலையான விவசாயத்தை மேம்படுத்தணும். அப்பதான் பசியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒழிக்க முடியும். ஓகேங்களா? பசி இல்லாத மனிதர்களை வந்து உருவாக்க முடியும். ஓகேங்களா? அடுத்தது தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங்னா எப்படி? நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே உருவாக்கி மக்களுடைய சுகாதாரத்தை வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கிறதுக்கு வழியை ஏற்படுத்தி தரணும். குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், சுகாதாரமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரணும். ஓகேங்களா? ஆரோக்கியமான வாழ்வை உறுதி செய்யணும். எல்லா வயதிலும் அவர்களின் நலனை மேம்படுத்தணும். அதுதான் குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். ஓகேங்களா? அடுத்து நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும். எல்லாருக்குமே நல்ல எஜுகேஷன், குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பாலின சமத்துவம் ஏற்படுத்தி தரணும். சோ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா 5வது கோலா கொடுத்திருக்காங்க, பாலின சமத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு. பாலின சமத்துவம் அப்படிங்கிறது முக்கியமா பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளின் அதிகாரத்தை அதிகப்படுத்துறது. பாலின சமத்துவம் அப்படிங்கிறது பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளோட அதிகாரத்தை அதிகப்படுத்துறோம் அப்படிங்கிறது. ஏன்னா பாலின சமத்துவம் அப்படிங்கிறது மனுஷனோட அடிப்படை உரிமை மட்டும் கிடையாது. ஒரு சமாதானமான மற்றும் வளமான நிலையான ஒரு உலகம் உருவாகணும்னா அதுக்கு ஒரு அத்தியாவசிய அடிப்படை வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலின சமத்துவம். இந்த ஃபர்ஸ்ட் 5 வந்து ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன்? ஈஸியா வந்துடும் உங்களுக்கு. இந்த டாபிக் முடியும் போது உங்களுக்கும் தெளிவா ஆயிடும். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, உலக அளவுல வறுமையே இருக்கக்கூடாது, வறுமையை ஒழிக்கணும், நோ பாவர்ட்டி. அதுக்கப்புறம் நோ ஹங்கர், இல்லைன்னா ஜீரோ ஹங்கர், பசியே இருக்கக்கூடாது, வறுமையை ஒழிக்கணும், பசியை ஒழிக்கணும். சுகாதாரமான ஹெல்த், ஓகே, குட் ஹெல்த்தை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும். 4வது வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கேள்வி என்ன? நல்ல கல்வியை கொடுக்கணும். 5வது பாலின சமத்துவத்தை வந்து ஏற்படுத்தணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 கோல். 6வது கோல் என்ன கொடுத்திருக்காங்கன்னா கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன். ஓகேங்களா? உலக அளவுல வந்து பாத்தீங்கன்னா சுகாதாரமான எல்லோருக்கும் நீர் மற்றும் சுகாதார வாழ்வை வந்து நம்ம உறுதிப்படுத்துறது, எல்லோருக்கும் சுத்தமான நீரை வந்து பாத்தீங்கன்னா உறுதிப்படுத்துறது. அதுதான் 6வது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். 7வது சஸ்டைனபிள் அப்படி எஸ்டிஜி என்னவா இருக்குன்னா அஃபோர்டபிள் அண்ட் கிளீன் எனர்ஜி. அஃபோர்டபிள் அண்ட் கிளீன் எனர்ஜினா என்னன்னா எளிதில் கிடைக்கக்கூடிய நம்ப தகுந்த நிலையான மற்றும் நவீன ஆற்றல் அனைவருக்கும் கிடைக்கிறதுல உறுதி செய்யணும். நவீன ஆற்றல், ஓகேங்களா? அதாவது எளிதில் கிடைக்கக்கூடிய நம்ப தகுந்த நம்பகமான நிலையான மற்றும் நவீன ஆற்றல் அனைவருக்கும் கிடைப்பதை உறுதி செய்யணும் அப்படிங்கிறாங்க. அதுதான் 7வது. சோ கிளீன் எனர்ஜி. 6th வந்து கிளீன் வாட்டர் வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும். 7th வந்து கிளீன் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் கிடைக்கணும். ஏன்னா ஆற்றல் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல நம்ம எதிர்நோக்கக்கூடிய பெரிய சவாலா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா? சோ நம்ம போயிடும். 8th ஒன் வந்து என்னன்னா டீசென்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் growth. எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு தேவையான டீசென்ட் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதன் அடிப்படையில தான் பொருளாதார வளர்ச்சி அடையும். 8th வந்து பாத்தீங்கன்னா டீசென்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் growth. 9th வந்து பாத்தீங்கன்னா உலக அளவுல எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னா நிறைய இண்டஸ்ட்ரி இருக்கணும். சோ இண்டஸ்ட்ரி, இன்னோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உட்கட்டமைப்பு வசதிகள் இது எல்லாத்தையும் மேம்படுத்தி தரணுங்கிறது 9th சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலா இருக்கு. 10th வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ்டு இன்இக்வாலிட்டிஸ். ரெடியூஸ்டு இன்இக்வாலிட்டிஸ்னா என்னது அப்படின்னு தமிழ்ல பாத்தீங்கன்னா தேசங்களுக்குள்ள, ஒரு நாட்டுக்குள்ள மற்றும் 2 நாட்டுக்கு நடுவுல சமநிலையற்ற தன்மை இருக்கும்ல, அதை வந்து நீக்கணும். அதுதான் ரெடியூஸ்டு இன்இக்வாலிட்டிஸ். ஓகேங்களா? அந்த ரெடியூஸ்டு இன்இக்வாலிட்டிஸ் என்னன்னா நம்மளுடைய நாட்டுக்குள்ளேயும் தேசத்துக்குள்ளேயும் அப்புறம் 2 நாட்டுக்கு நடுவுலையும், ஓகேங்களா, அந்த சமநிலையற்ற தன்மை இருக்குல்ல அதை வந்து நீக்கிறது. அதுதான் ரெடியூஸ்டு இன்இக்வாலிட்டிஸ். இப்ப 10 சொல்லியாச்சு, இதை தெளிவுபடுத்திங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் வறுமையே இருக்கக்கூடாதுன்னா, 2வது பசியே இருக்கக்கூடாதுன்னு சொன்னா, 3வது நல்ல சுகாதாரமா இருக்கணும், எல்லாரும் சுகாதாரம் அடைகிறதுக்கு எல்லா வழிவகையும் செஞ்சு கொடுக்கணும். 4th ஒன் வந்து என்ன சொன்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ நல்ல கல்வியை வந்து கொடுக்கணும். உலக அளவுல எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கல்வியை வந்து கொடுக்கணும். அப்ப ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, பாலின சமத்துவத்தை வந்து ஏற்படுத்தி தரணும்னா 6th ஒன் வந்து பாத்தீங்கன்னா கிளீன் வாட்டர், எல்லாருக்கும் சுத்தமான தண்ணியை வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றதுக்கு வழிவகை செய்யணும். அடுத்து கிளீன் எனர்ஜி, ஓகே, சுத்தமான ஆற்றல் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும். 8th ஒன் வந்து என்னது, எல்லாருக்கும் டீசென்ட் ஒர்க் இருக்கணும். அப்பதான் எக்கனாமிக் growth, பொருளாதார வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா அடையும். 9th வந்து என்னன்னு சொல்லியிருந்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா இண்டஸ்ட்ரி, இன்னோவேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாத்தையும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. தொழிற்சாலைகளை, அப்புறம் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை, அதுக்காக
உட்கட்டமைப்பு வசதிகள் எல்லாம் மேம்படுத்தணும் அப்படிங்கிறாங்க 9th ஒன்ல. 10th வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ்ட் இன்இக்வாலிட்டிஸ் என்னது, சோ நாட்டுக்குள்ளேயும் பல்வேறு நாட்டுகளுக்கு இடையிலையும் அந்த சமநிலையற்ற தன்மையை வந்து நீக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் 11th என்ன சொல்றாங்கன்னா சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் வந்து உருவாக்கணும். அதாவது ஒரு நகரம் தான் வந்து பாத்தீங்கன்னா பொதுவான மிக முக்கியமான இடம். ஏன்னா அந்த நகரத்தை பொறுத்த வரைக்கும் அங்கதான் கருத்துக்களா இருக்கட்டும், இல்ல வணிகமா இருக்கட்டும், இல்ல கலாச்சாரம், அறிவியல், உற்பத்தி, சமூக வளர்ச்சி, மீதி எல்லா விஷயத்துக்கும் முக்கியமான இடம். இது எல்லாத்தையும் நடக்கிற முக்கியமான இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நகரம் தான். அப்போ நகரத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது மிக முக்கியமா இங்கதான் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி சஸ்டைனபிள் சிட்டிஸ், ஒரு மேம்பாடு தகுந்த ஒரு நகரங்களையும் கம்யூனிட்டி சமுதாயத்தையும் உருவாக்கணுங்கிறது 11th கோல். 12th கோல் என்ன சொல்றாங்கன்னா ரெஸ்பான்சிபிள் கன்சப்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன். ஓகேங்களா? ரெஸ்பான்சிபிளான கன்சப்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் வந்து உருவாக்கணும். அதாவது நிலையான நுகர்வு மற்றும் உற்பத்தியை வந்து உறுதி செய்யணும் அப்படிங்கிறாங்க. நிலையான நுகர்வு மற்றும் உற்பத்தியை வந்து உறுதி செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து 13 வந்து கிளைமேட் ஆக்ஷன். அதாவது காலநிலை மாற்றம் ஏற்படுதுன்னா அதுக்கு தகுந்த முடிவுகளை வந்து உடனே எடுக்கணும். அதுக்கு தகுந்த முக்கியமான ஸ்டெப்ஸ் வந்து உடனே எடுக்கணும். 14th வந்து என்னன்னா லைஃப் பிலோ வாட்டர். அதாவது தண்ணிக்கு கீழே இருக்கக்கூடிய வாழ்க்கையை வந்து பாதுகாக்கணும். ஓகேங்களா? அதாவது பெருங்கடல், கடல் மற்றும் கடல்சார் வளங்கள் இருக்குல்ல, அதாவது கடல்ல இருக்கக்கூடிய வளங்கள்லாம் இருக்குல்ல, கடல், பெருங்கடல், அப்புறம் கடல்சார் வளங்களை வந்து அதுல இருக்கக்கூடிய வளங்களை வந்து பாதுகாக்கணும். அதுதான் லைஃப் பிலோ வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் லைஃப் ஆன் லேண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைஃப் ஆன் லேண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிலையாக இந்த லேண்ட், அதாவது நிலத்துக்கு மேல என்னெல்லாம் இருக்கு, காடுகள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, காடுகள். லைஃப் ஆன் லேண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காடுகள், வனவிலங்கு எல்லாமே, நிலத்துக்கு மேல இருக்கக்கூடிய மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள், இது எல்லாத்தையுமே வந்து பாதுகாக்கணும். ஏன்னா அங்கதான் வந்து பல்வேறு கணக்கான உயிரினங்கள் வந்து வாழுது அப்படிங்கிறாங்க. 15 லைஃப் ஆன் லேண்ட். 16th வந்து பாத்தீங்கன்னா உலக அளவுல பீஸ், அமைதி, ஜஸ்டிஸ், நீதி மற்றும் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன், மிக முக்கியமான நிறுவனங்களை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 16வது கோல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உலக அளவுல வந்து பாத்தீங்கன்னா நியாயமான மற்றும் சமாதானமான உள்ளடக்கிய சமுதாயத்தை உருவாக்கணும். அப்படின்னா என்னது, உலக அளவுல பீஸ், அமைதியை, நீதிய, அப்புறம் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன் வந்து உருவாக்கணும். அண்ட் ஃபைனல் கோல் என்னன்னு கேட்டீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஃபார் த கோல்ஸ். அப்படின்னா என்னன்னா உலக அளவுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நட்புணர்வோடு இருக்கணும். அப்பதான் வந்து அந்த நிலையான வளர்ச்சி வந்து ஏற்படும். புரியுதுங்களா? சோ எல்லாத்தையும் சண்டை போட்டோம்னா எப்படி வந்து இது அடைய முடியும்? சோ பார்ட்னர்ஷிப் ஃபார் த கோல்ஸ், இதுதான் வந்து 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். நான் திருப்பி ஒரு டைம் சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா 11 இருந்து பாருங்க. 11 வந்து பாத்தீங்கன்னா சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ், அதாவது நல்ல நகரத்தையும் கம்யூனிட்டிஸையும் உருவாக்கணும்னு. 12 வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் கன்சப்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் வந்து உருவாக்கணும். 13 வந்து கிளைமேட் ஆக்ஷன் வந்து எடுக்கணும். 14 என்ன சொல்றாங்கன்னா அதாவது தண்ணிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த வளங்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கணும். அப்புறம் லேண்டுக்கு மேல, நிலத்துக்கு மேல இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கணும். 16th வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ், அதுக்கப்புறம் வந்து பீஸ், அமைதி, அப்புறம் நீதி, அப்புறம் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன், இது எல்லாத்தையும் டெவலப் பண்ணணுங்கிறாங்க. அடுத்து பார்ட்னர்ஷிப் ஃபார் த கோல்ஸ், இந்த கோல் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணணும். நம்ம வந்து நட்புறவோடு இருக்கணும் உலக அளவுல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். திருப்பி நீங்க ஒரு டைம் சொல்லி பாருங்க. சோ இங்க பேசிக் என்ன சொல்லிருக்குன்னு கேட்டீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படிங்கிறது வந்து ஒரு 17 கோல் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதை எப்போ அடாப்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யுனைடெட் நேஷன் வந்து 2015ல சோ பெட்டர் அண்ட் மோர் சஸ்டைனபிள் ஃபியூச்சர் வந்து வரணும் அப்படிங்கிறது 2030க்குள்ள வந்து உலக அளவுல வந்து ஒரு பெட்டர் ஃபியூச்சர் வந்து ஏற்படணுங்கிறதுக்காக ஐக்கிய நாடுகள் சபை வந்து 2015ல வந்து இதை அடாப்ட் பண்ணாங்க. இதோட எய்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா வறுமையை ஒழிக்கணும், அதே மாதிரி இந்த கோள்களை, இந்த பிளானட்டை வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய பீஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி ஃபார் எவரிவன், எல்லாருக்கும் அமைதி மற்றும் ப்ராஸ்பெரிட்டி வந்து கிடைக்கணுங்கிறது தான் இந்த கோலோட நோக்கம். இப்போ அந்த 17 கோல் வந்து பாத்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வறுமையை வந்து ஒழிக்கணும், பசியை வந்து போக்கணும், அப்புறம் குட் ஹெல்த் மூணாவது, ஃபோர்த் எஸ்டிஜி வந்து என்னன்னா நல்ல கல்வியை வந்து கொடுக்கணும். 5th ஒன் வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, பாலின சமத்துவம் வந்து ஏற்படுத்தணும். 6வது கோல் வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளீன் வாட்டர். 7th ஒன் கிளீன் எனர்ஜி கிடைக்கணும். 8th கிளைமேட் ஆக்ஷன் வந்து நடத்தணும். 9th வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்கன்னா இண்டஸ்ட்ரி இன்னோவேஷன், 8th வந்து என்ன சொல்லிருப்பாங்கன்னா டீசன்ட் ஒர்க் வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யணும். 9th ஒன் இண்டஸ்ட்ரி. ஓகே, 9th வந்து இண்டஸ்ட்ரி ஞாபகம் வச்சுங்க. இண்டஸ்ட்ரி இன்னோவேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது எல்லாத்தையும் டெவலப் பண்ணணும். 10th வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ்ட் இன்இக்வாலிட்டி. ஓகேங்களா? அந்த சமநிலையற்ற தன்மையை சரி பண்ணணும். 11th வந்து பாத்தீங்கன்னா நிறைய சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் உருவாக்கணும். 12th வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் கன்சப்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் வந்து இருக்கணும். 13 வந்து கிளைமேட் ஆக்ஷன். 14 வந்து பாத்தீங்கன்னா தண்ணி கீழே இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் பாதுகாக்கணும். 15 வந்து பாத்தீங்கன்னா நிலத்துக்கு மேல இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் பாதுகாக்கணும். 16 வந்து பாத்தீங்கன்னா பீஸ், ஜஸ்டிஸ், அப்புறம் வந்து ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கணும். அதுக்கப்புறம் 17 பார்ட்னர்ஷிப், எல்லாரோட நட்புறோட இருக்கணும். இதுதான் வந்து நிலைத்த நீடித்த வளர்ச்சி அடைகிறதுக்கு மிக முக்கியமான 17 கோல். ஓகே,
ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வளர்ச்சினா நம்ம இருக்கக்கூடிய வளங்களை நம்ம யூஸ் பண்ணி வளர்ந்தோம்னா அது வளர்ச்சி. நிலைத்து நீடித்த வளர்ச்சினா இருக்கக்கூடிய வளங்களை சரியான முறையில பயன்படுத்தி வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு விட்டு வச்சு போனோம் அப்படின்னா அதுதான் ஒரு நிலைத்த நீடித்த வளர்ச்சி அடையிறதுக்கான வழி. ஓகேங்களா? நன்றி, வணக்கம். ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.